ஹாய் ஹலோ வணக்கம். நான் இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டான ஒரு சிம்பிளான பிரெட் ரோல் ஒன்று செய்து காட்ட போகிறேன். அதுக்கு நான் சிக்கனை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு நான் 2 கோழியின் நெஞ்சு பகுதியை எடுத்து சின்ன சின்ன வெட்டி கழுவி போட்டு அதை வச்சுருக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா கொதித்து வந்த பிறகு அந்த கோழி துண்டில் போட்டு நல்லபடியாக வதக்கி எடுக்கணும். நல்லா வதங்கி தண்ணி நல்லா வற்றி வந்த பிறகு அதுக்குள்ளே கொஞ்சம் 1 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா அதையும் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 3-4 நிமிஷம் வதக்கின பிறகு உங்களுக்கு தேவைக்கேற்ற உரைப்புக்கேற்ற அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவில் போடுறேன். போட்டுட்டு அதையும் வதக்கணும். வதக்கிட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா வதக்கி கொண்டிருக்கல அப்புறம் ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 3-4 பல் உள்ளியையும் குட்டி குட்டியாக வெட்டிட்டு அதையும் போட்டு அதோட சேர்த்து வதக்கணும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு 3 வெங்காயத்தையும் சின்ன சின்ன வெட்டி போட்டு 2 குடமிளகாய் அதையும் இதுக்குள்ள போட்டு நல்லா வட்டி வதக்கணும். வதக்கி எடுத்துட்டு இப்போ நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் கொஞ்சம் சோயா சாஸ் இல்லாட்டி சில்லி சாஸ் விட்டு நீங்கள் செய்யலாம். நான் அப்படி செய்யாமல் டோபலாக சிம்பிளாக செய்திருக்கிறேன். இதுக்கு பிறகு இறக்குறதுக்கு முன்னுக்கு ஒரு கைப்பிடி அளவில் ஸ்ப்ரிங் ஓனியனையும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பம்ண்டா ஒரு கப் அளவில் சீஸையும் போட்டு கிளறி விடுங்க. உங்களுக்கு சீஸ் விருப்பம்ண்டா போடுங்க, விருப்பம் இல்லாட்டி சீஸ் போடாமல் விடலாம். இப்போ கறி அந்த மாதிரி செய்தாச்சு. இப்போ கறிங்களை ஆறட்டுக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த ஸ்லைஸ் பிரெட் நல்ல அந்த வெள்ளைப்பான் எடுத்து உங்களுக்கு தேவைக்கேற்ற அளவுக்கு எடுத்து போட்டு 4 கரையும் வெட்டுங்க. வெட்டி எடுத்துட்டு ஒரு ரோலிங் பின்னால் நல்ல வடிவாக இப்படி ரோல் பண்ணி எடுத்து மெல்லிசாக ரோல் பண்ணி எடுங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தேவையான பான் எடுத்து செய்யுங்க. இப்போ இதுக்கு நாங்கள் முட்டையில் துவைச்சி தான் நாங்கள் பொரிக்க போகிறோம். முட்டையில் துவைச்சி பிரெட் க்ரம்ஸில் பிரட்டி தான் பொரிக்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்து அதை கொஞ்சம் உப்பும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நல்லா வடிவாக முட்டையை பீட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு பிறகு நாங்கள் செய்து வச்ச கறியும் நல்லா ஆறிட்டுது. இப்போ ரோல் பண்ணி வச்ச பானை எடுத்து 4 பக்கமும் இப்படி ப்ரஷ்ஷால் தண்ணியால் இப்படியே பூசி விடுங்கோ. அப்போ தான் அதை மடித்து போட்டு ஒட்டேக்கு நல்லா வடிவாக 2 ஒட்டி வரும், சேர்ந்து வடிவாக ஒட்டக்கூடிய மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட ப்ரஷ் இல்லாட்டி கை விரலாலையும் செய்யலாம். இப்போ செய்து போட்டு நடுவில் கொஞ்சம் தேவையான அளவு கறியை வச்சுட்டு அப்படியே எடுத்து மடித்து போட்டு எல்லா பக்கமும் வடிவாக அமர்த்தி விட்டீங்கன்னா சீலாகிடும். இப்போ எல்லா பானையும் செய்தாச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு பானை எடுத்து முட்டையில் துவைச்சி போட்டு பிரெட் க்ரம்ஸில் பிரட்டிட்டு எண்ணெயில் போட்டு நாங்கள் பொரிச்சு எடுக்கணும். இப்போ எல்லா பானையும் நாங்கள் செய்து எடுத்துகிட்டு இப்போ தேவையான அளவு எண்ணெயை நீங்கள் ஒரு சட்டியில் விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு எண்ணெய் நல்லா கொதித்து வந்தால் பிறகு செய்து வச்சுருந்த ப்ரெட் ரோல் எடுத்து இதுக்குள்ள போட்டு பொரிச்செடுக்கும். ஒரு
நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு எடுத்தால் சரி. பெரிய நேரம் பொரிக்க தேவையில்லை. எண்ணெய் குடிக்கும், எண்ணெய் உறிஞ்சி எடுக்கும் எண்ணெய்க்காலுமோ எண்ணெய் குடிக்காது. நல்ல மொறுமொறுன்னு நல்லா இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் இதில் மீனில் செய்யலாம், இல்லாட்டி பன்னீரில் செய்யலாம், உருளைக்கிழங்கு தனியாக வச்சு செய்யலாம். உங்களுக்கு விருப்பமான கறியை செய்துட்டு ஒரு பிக்னி அதை கைக்கு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைகள் ஸ்கூல் அதை விட்டு வரைக்கும் அவைக்கு செய்து கொடுக்க நல்லா விரும்பி சாப்பிடுவினோம். செய்து பாருங்கோ. இப்போ உங்களுக்கு இது எண்ணெயில் போட்டு பொரிக்க விருப்பம் இல்லாட்டி நான் இப்போ இந்த வீடியோவில் செய்கிற மாதிரி இப்படியும் நீங்கள் செய்து எடுக்கலாம். சாடியான கொஞ்சம் பட்டரை போட்டுட்டு நல்லா அப்படி 4-5 பக்கம் திருப்பி விட்டிங்கன்னா அதுவும் நல்லா சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். அந்த மாதிரி சிக்கன் பிரெட் ரோல் ரெடி செய்து பாருங்க. நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.